வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழன் சேனல். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஐடிபிபின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டபிள் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிபிபின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எல்லைகளையும் இந்தியா முழுவதும் வந்து பிரித்து வந்து ஒரு சில போலீஸ் பிரிவுகள் வச்சிருப்பாங்க. இதில் ஐடிபிபிங்கிறது ஒரு முக்கியமான பிரிவு. இதில் கான்ஸ்டபிள் பதவிக்கு வந்து இப்போ வேலைக்கு வந்து ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு சேலரியாக வந்து 21,700 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு பெர்மனன்ட் போஸ்டிங் தான். முழுக்க ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நாளைய தேதியில் தான் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கிறோம். எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட்ஸ் சரியாக இருந்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் வேகன்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 202 கான்ஸ்டபிள் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளில் ஒரு 4 விதமான பிரிவு கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரேட் சம்மந்தமான கான்ஸ்டபிள் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரேடுன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்பெண்டர், பிளம்பர், மாசான், எலக்ட்ரிஷியன் சொல்லக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா முழுதுமே பார்த்திங்க அப்படின்னா 202 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைய தேதியில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 12. லாஸ்ட் டேட்டாக செப்டம்பர் 10 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா recruitment.itpbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்கை கொடுக்கும். எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட் சீக்கிரம் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இருபாலருக்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிளில் கார்பெண்டர் ஆண்களுக்கு வந்து 61 வேக்கண்ட்டும் பெண்களுக்கு கார்பெண்டரில் 10 வேக்கண்ட்டும். இதுவே பிளம்பராக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 44, பிளம்பர் ஃபீமேலுக்கு 8 வேக்கண்ட்டும், மாசான் மேலுக்கு 54 போஸ்டிங்ஸும், மாசான் ஃபீமேலுக்கு வந்து 10 போஸ்டிங்கும், எலக்ட்ரிஷியனுக்கு ஆண்களுக்கு 14 போஸ்டிங்கும், எலக்ட்ரிஷியன் ஃபீமேலுக்கு 1 போஸ்டிங் சொல்லி டோட்டலாக 202 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 10th ப்ளஸ் வந்து 1 இயர் வந்து ஐடிஐ கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். அதாவது மாசான், கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடில் 10th முடிச்சதுக்கப்புறம் ஐடி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னாலும் ஓகே தான். கண்டிப்பான முறையில் ஆனால் 10th படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் 8th முடிச்சிருந்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாமல் 10th முடிச்சிருந்து ஐடிஐ முடிச்சுக்கும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 23 வயசு. இதில் ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஏஜ் 23 கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து இப்போ எஸ்சிஎஸ்டி ஆனால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா 23+3 சொல்லி போட்டு 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓபிசி கேண்டிடேட்னா யார் யார் வருவீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் அனைவருமே வந்து ஓபிசி தான். பட் நீங்கள் ஓபிசியாக இருக்கிறதுக்கு ஆன்லைன் மூலிமா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. அப்படி இல்லை அப்படின்னாலும் நியர்பை உள்ள இசேவை சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கம்யூனிகேட் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்து வேலைவாய்ப்பே கொடுப்பாங்க. ஓபிசிங்கிறது ஒரு கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கான சர்டிஃபிகேட். அதனால நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுறது மிகவும் நல்லது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சேலரி லெவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செலக்ஷன்ஸ் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லி 2 விதமாக நடத்துகிறாங்க. ஃபேஸ் 1ல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லி காண்டக்ட் பண்ணுறாங்க. அது முடிஞ்சால் அது அடுத்த நிமிஷமே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து ஃபேஸ் 1ல் செலக்ட் ஆனவங்களை வந்து ஃபேஸ் 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து பர்மனெண்ட் ஆயிரும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மூலிமா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது தான். இதுக்கான வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு வந்து முழு தகவலும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அதையும் பார்த்துக்கிறோம். அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோவும் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து அனைவருக்கும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.